வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024 முதல் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை உள்ள சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. சிம்மராசியின் அடுத்த வார ராசி பலன். பொதுவாக சிம்மராசியை பொறுத்து அவரின் 10ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை கிரக நிலைகள் கொண்டு வரும் என்று நம்பலாம். மேலும் உங்கள் முகத்தில் ஏதேனும் கிரீம் அல்லது பேஸ்ட்டை பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் அது சார்ந்த உண்மை தகவல்களை பெற்று பயன்படுத்துவது நல்லதாக இருக்கும். மேலும் யோகா செய்யும் நண்பர்கள் நல்லது கழுத்து சம்பந்தமான தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபட அதற்கு தகுந்தவாறு யோகாசிரியரிடம் கேட்டு செய்வது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வார நேரத்தில் சிம்மராசி மக்கள் புத்திசாலித்தனமாக வேலை செய்தால் இந்த வாரம் இவர்கள் கூடுதல் பணத்தை சம்பாதிக்கலாம். இருப்பினும் இதற்காக சிம்மராசி மக்கள் சரியான அறிவு சார்ந்த ஒரு உத்தியை உருவாக்க வேண்டும் மற்றும் அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட வேண்டும். இந்த வாரம் சிம்மராசி மக்களின் குடும்பத்தினர் அல்லது குறைந்த அனுபவம் உள்ளவர்களுடன் பேசும்பொழுது பொறுமையாக இருந்து பேச வேண்டும் அல்லது அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் தாங்கள் சிம்மராசி மக்கள் பொறுமை இழந்து அல்லது அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பண்பான வார்த்தையும் பொறுமையும் அவசியமாகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பொறுப்பற்றத்தனமாக நடந்து கொண்டால் குடும்பத்தில் உங்களின் தியாகத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே இப்போது இது சார்ந்த செயல்களில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது பண்பும் பொறுமையும் நிதானமும் அவசியமாகிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். சிம்மராசிக்கு 7வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் 7க்கு 7 ஒருவருக்கொருவன் மோதல் உருவாகும் தன்மையில் இருக்கிறது. இருப்பினும் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் காண முடியும். உங்களுக்கு வேலை பற்றாக்குறை இல்லாத வாரங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும். உங்கள் எண்ணங்களையும் திட்டங்களையும் நீங்கள் விரும்பியபடி பணியிடத்தில் வைத்திருங்கள். மேலும் தேவையற்ற ஒருவித விரக்தி உணர்வு உங்களில் காணப்படுகிறது. குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர அன்பு உருவாவதற்குண்டான சூழ்நிலையில் தாங்கள் இருவரும் உண்மையை உணர்ந்து கிரக நிலையினுடைய மாற்றத்தை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அன்பு பிரதானமாக முன்னெடுத்து சென்றால் குடும்ப வாழ்வு நலமாக இருக்கும். இந்த ஆண்டு கல்வித்துறையில் உள்ள சிம்மராசி மாணவர்கள் முந்தைய கால தவறிலிருந்து நல்லதொரு பாடம் பெற்று தங்கள் கல்வியில் கவனம் செலுத்துவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. மறுபுறம் சிம்மராசி மாணவர்கள் கல்வியில் சராசரி மாணவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அவர்கள் தங்களது வரும் தேர்வுகளில் வெற்றியை பெற இந்த வாரம் இவர்கள் தங்கள் குரு மற்றும் ஆசிரியனுடைய உதவியை நாடி அவர்களிடம் பணிந்து அவருடைய ஆலோசனை பெற்று படிப்பது நன்று. அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய சக மாணவர்கள் தங்கள் வீட்டு பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று கல்வி கற்க முற்படுவது நலமாகும். பரிகாரம். இந்த வாரம் சிம்மராசி மக்களுக்கு தினமும் ஆதித்ய ஹிருதயம் ஜபிப்பது நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக திரகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தரோடு வழங்குவோம். வணக்கம். நன்றி.